நாளைக்கு மோடி வராமல் இருக்கிறதுக்கு இவங்க பண்ண ஒரு யுக்தி என்னவா இருந்தாலும் பின்னாடி கமல்ஹாசனுக்கு அவரோட கட்சி வளர்ச்சியை மிகவும் பாதிக்கும். கண்டிப்பாக பாதிப்பது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் தனித்து நிற்பாரா, டிஎம்கேயோட அலைன்ஸ் இருப்பாரான்னு நம்மளுக்கு தெரியாது. டிஎம்கேயோட அலைன்ஸ் இல்லாம இவர் தனித்து நின்னார் அப்படின்னா இப்ப பேசின பேசு, இதுக்கு முன்னாடி பேசின பேச்சு எல்லாமே மாறி மாறி இருக்கிறப்போ மக்களுக்கு அதிருப்தி தான் வரும். தனிச்சு நின்னார்னா இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கை விட கம்மியாக தான் வாங்குவார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக சட்டமன்றத்திலையும் கூட்டணி வச்சு தான் ஆகிற மாதிரி ஆகிடும் கமலுக்கு. அப்போது கமல் டிஎம்கே கூட்டணிங்கிற மாதிரி தான் கடைசி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மாற்றி மாற்றி பேசினாருன்னா இவர் அரசியலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ இவர் எடுத்த டெசிஷன் மேபி மோடி கவர்மெண்ட்டை வெளில அனுப்புறதுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நாளை இந்தியாவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னாலும் அவரோட கட்சி வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும். கட்சி இனிமேட்டு காலி தான்.